ஓகே, என்னோட ஃபினான்ஷியல் ரூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன், நோ ட்ரெஸ் ஓவர் 1000 rupees. எந்த ஒரு டிஷர்ட்டா ஷர்ட்டா இருக்கட்டும், பேண்டா இருக்கட்டும், ரெண்டையும் சேர்த்து 1000 rupeesக்குள்ள வரணும்னு நினைப்பேன். பட் அது பாசிபிள் இல்லை. ஓகே, 1100 வச்சுக்குவோம். இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துடணும். அதை தாண்டி நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே, எந்த ஒரு நியூ ட்ரெண்டா இருக்கட்டும், நியூ டிஷர்ட்டா இருக்கட்டும், நியூ பேண்டா இருக்கட்டும், எதுவுமே வாங்க மாட்டேன். முடிஞ்ச அளவு மை பிரதர்ட்ட இருந்து எடுத்துக்குவேன். ஆறு கொஞ்சம் செட் ஆகலை அப்படின்னா ஓகே, ஏதோ தீபாவளிக்கு பொங்கல்னா மட்டும் 1000க்குள்ள ரெண்டுமே இது 1100க்குள்ள வருதோ 1000க்குள்ள வருதோ அதை மட்டும் எடுப்பேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப ஒரு கான்சியஸா பண்றது என்னன்னா, நான் வந்து ஜஸ்ட் அது வந்து கரெக்டா ஒரு குவாலிட்டி, அந்த அதுக்குள்ள இருக்க ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் இருந்தா போதும்னு நான் நினைப்பேன். அதனால ஓகே. பட் நான் இன்னும் ஏர்ன் பண்ணல. ஏர்ன் பண்ண பிறகு இது சேஞ்ச் ஆகலாம். ஓகே, அதனால ஒரு என்னோட கால் சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இது பண்ணிட்டு இருக்கேன். செகண்ட் ஒன், பேரண்ட்ஸ் எனக்கு கொடுக்குற காசு தவிர அதை தவிர்த்து நான் வேற எதுவுமே அவங்களோட திருப்பி அந்த மந்த் ஃபுல்லா அவங்கள்ட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். அந்த இதுல நான் ரொம்ப கான்சியஸா இருப்பேன். முடிஞ்ச அளவு அந்த காசை சேவ் பண்ணி அப்படியே அந்த ஸ்கூல்ல இந்த காலேஜ்ல இந்த சின்ன சின்ன வேலைலாம் இருக்கும். இந்த பிரிண்ட் அவுட்டா இருக்கட்டும், ஜெராக்ஸா இருக்கட்டும், லேப் மேனுவல், இது எல்லாமே முடிஞ்ச அளவு நானே அந்த மணியை வச்சு கொஞ்சம் சரௌண்டிங் பண்ணி முடிச்சுக்குவேன். திருப்பி பேரண்ட்ஸ் திருப்பி பேரண்ட்ஸ் இந்த மாதிரி மணி வேணும்னு கேட்க முடியாது. அது ஒரு 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 ஈகோமே அதெல்லாம் கிடையாது. எனக்கு அது தோணலை. பிகாஸ் முடிஞ்ச அளவு இதுக்குள்ளேயே நம்ம முடிச்சுக்கணும். அவங்க எவ்வளவு மணி கொடுக்குறாங்களோ அதுக்குள்ளேயே நம்ம முடிச்சுக்கணுன்ற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு நான் வந்துட்டேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2 years ஆச்சு. எல்லா ரூல்ஸுமே அப்படிதான். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், நான் பைக் வாங்கக்கூடாது. ஐ மீன் அப்பாவும் இருக்கணும், சரி, அம்மாவும் இருக்கும், யாருமே எனக்கு பைக் வாங்கி கொடுக்குறோம். நான் பைக் எனக்கு தேவையில்லை, நான் அதை வாங்கக்கூடாதுன்றது. அது வந்து ஒரு இம்பல்ஸ் பயம் தான் இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட் வச்சிருக்கான், ஆறு எனக்கு கூட படிக்கிற காலேஜ் மேட் வச்சிருக்கான் அப்படின்ட்டு நான் தயவு செஞ்சு வாங்கிடக்கூடாது. அப்படியே நான் பைக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, என்னோட பிரதர் பைக் இருக்கு, என் பிரதர் பைக் யூஸ் பண்ணாலே போதும். அது எங்க அப்பாவோட பைக் இருக்கு, அதை யூஸ் பண்ணேன். அவங்க எப்பயாச்சும் ஒரு தடவை இங்க மதுரைக்கு என்னோட ஊருக்கு வந்தால் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். மித்தபடி எனக்கு தேவையில்லை. ஸோ பைக் எப்பவுமே வாங்கிடக்கூடாது. ஒன்லி ஒரு ஜாபுக்கு போன பிறகு எவ்வளோ சேலரி வருதுன்னு பார்த்துட்டு மொத்தமா ஒரு இமெயில் எடுக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இமெயில் எடுக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப கான்சியஸா இருக்கேன். அதெல்லாம் ஓகே. நான் சேலரி ஜாபுக்கு போனோடனே ஃபினான்ஷியல் ரூல்ஸ் அது அப்புறமா சொல்றேன். இப்போ ஒரு ஸ்டூடெண்டா என்னோட ஃபினான்ஷியல் ரூல்ஸ் இதான். நெக்ஸ்ட், வெளியே அவ்வளவா சாப்பிடக்கூடாது. ஒன் டேக்கு ஒன் வீக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 3 டைம்ஸ் சாப்பிடலாம். ஓகே, அதுக்கு மேல வெளியே அவ்வளவா சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவு என் வீடு எடுத்திருக்கோம், அந்த வீட்டில் சமைச்சு சாப்பிடணும்னு நினைப்பேன். பிகாஸ் சமைச்சு சாப்பிடலையா, மேகி சாப்பிடலாம், ஓகே, அவ்வளோதான். அதுக்கு மேலே வெளியே போய் இவ்வளோ காசு செலவு பண்ணி சாப்பிடக்கூடாது. பிகாஸ் அது அடிக்ட் ஆகிரும். அதுவும் இல்லாமல் என்னோட பாடி கண்டிஷனுக்கு அது ஒத்துக்காது. ஓகே, முடிஞ்ச அளவு எவ்வளோ கிட்டக்க இருக்கோ, ஏதோ சின்ன டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு சின்ன ஸ்டாப் அப்படி இருக்கட்டும், அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நான் நடந்து போகிறதுக்கு பழகிக்கிட்டேன். அந்த இதுக்கு நான் பழகணும்னு பழகிட்டேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் மிஸ் ஆகுறேன் அப்பப்போ. அதனால அதை கொஞ்சம் கான்சியஸாக இருப்பேன். ஒரு 10 rupees இருந்தாலும் சரி, 20 rupees இருந்தாலும் சரி, அது வந்து நான் நடந்து போகணும்னு தெரிஞ்சுக்குவேன். தேவையில்லாம எதுக்கு ஷேர் ஆட்டோலாம் கொடுத்துக்கிட்டுன்னு. இது வந்து ஒரு கஞ்சம் அப்படின்னா சொல்ல முடியாது. கொஞ்சம் எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். நெக்ஸ்ட் லாஸ்டா என்னோட எக்ஸ்பென்சஸ் என்னன்னு அப்படின்னு சின்ன ஒரு ஒரு 5 rupees நான் வந்து செலவழிச்சாலும் அது சின்ன சின்ன நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன். அது எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதா இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு கடைசியில டேலி ஆகாதான்னு செக் அவுட் பண்ணுவேன். கரெக்டா 30 or 31 செக் அவுட் பண்ணிட்டு யார்ட்டையாச்சும் டெப்ட் கடன் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அதை வந்து அடுத்த 1ஆம் தேதியே பேரண்ட்ஸ் மணி கொடுத்தாங்க உடனே அவங்களுக்கு கொடுத்துடணும். அந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். லாஸ்ட் ஒன், எந்த ஒரு பார்ட்டிக்குமே போகக்கூடாது. பார்ட்டினா அந்த பார்ட்டிங்ஸ் அதெல்லாம் யாரும் வைக்க மாட்டாங்க, அதுவும் கூப்பிட மாட்டாங்க. அவுட்டிங் சொல்றேன். அந்த மாதிரி அவுட்டிங்ஸ்னு போனேன் அப்படின்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சென்னையில் தெரியும், கிட்ட அட்லீஸ்ட் 2000 ஆச்சு செலவழியும். ஒரு நாளுக்கு அவுட்டிங் போயிட்டு அவ்வளோ செலவழிக்குமா அப்படின்னு எனக்கு என்ன கில்ட் ஃபீல்னா, செலவழிச்சிருவேன். செலவழிச்சிட்ட பிறகு தென் அந்த கில்ட் ஃபீல் இருக்கும். ஐயோ, இவ்வளோ செலவழிச்சிட்டோமே, இது ஒரு ப்ராடக்டா, இந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கு முன்னாடி யோசிக்காம ஓகே, இதை செலவழிச்ச பிறகு ஒரு அன்வான்ட் செலவுன்னு அப்போ எனக்கு தெரிய வரும். அது வந்து அந்த கில்ட் ஃபீல் வந்து எனக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். அந்த கில்ட் ஃபீல் வந்துருச்சு அப்படின்னா தட்ஸ் ஆல். அதை வந்து ஒரு 1 வீக் என்னால் ஒரு தூங்க முடியாது. நெக்ஸ்ட் அந்த மணி எப்படி ஏர்ன் பண்ண முடியுன்ற அளவுக்கு கொஞ்சம்
ஒரு ஃபீல் வந்துட்டே இருக்கும். அந்த ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நானே அதை வந்து அவாய்ட் பண்ணுவேன். அவுட்டிங்கா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் என்னை வந்து ஒரு தியேட்டருக்கு கூப்பிட்றான் அப்படின்னா, ஐ வில் கோ ஃபார் தட் ₹60 டிக்கெட். அது வந்து நம்ம நிறைய பேர் பண்ணியிருப்போம். பட் நானும் அதான் பண்ணுவேன். ரொம்ப கான்சியஸா பண்ணுவேன். எப்படின்னா ₹60 டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் வருவேன். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட வரமாட்டேன். ₹60னா அது ஒரு ₹30 ப்ளஸ் சார்ஜஸ் போட்டு ₹10 போட்டு ஒரு ₹100 இருக்கும். அது மட்டும் தான் வருவேனே தவிர, மித்தபடி அந்த 100 தாண்டி எந்த ஒரு படமும் எனக்கு பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. எந்த ஒரு என்டர்டெயின்மென்ட் போகணும்னு எந்த அவசியமும் இல்ல. பிகாஸ் இவ்வளவும் ஏன் பண்ற அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு என்ன முடிஞ்ச அளவு ஃபினான்ஷியலி நான் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டா இருக்கணும். ஒரு மினிமல் லைஃப் ஸ்டைல்ல இருக்கணும். பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தாலே, டீனேஜர்ஸ்ன்னு பார்த்தாலே நம்ம வந்து நிறைய காசு செலவு பண்ற ஒரு மித் இருக்கு. அதெல்லாம் இல்ல. நான் வந்து இப்படிதான் இருப்பேன். ஐ மீன் முடிஞ்ச அளவு மினிமலா இருப்பேன். எனக்கு காலேஜ்ல இருந்து என்னோட வீட்டுக்கு நடந்தே வந்துருவேன். ஒரு ஷேர் ஆட்டோ புடிச்சு தான் வரணும். பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவு வாக்கிங்லயே வந்துருவேன். மார்னிங்கா இருந்தாலும் சரி வாக்கிங்லயே போயிருவேன். பஸ் இருக்கும். பஸ்ல போவேன். தென் இது எதுக்கு பண்றேன் அப்படின்னா, இது வந்து இப்ப நான் என்னால இவ்ளோ கண்ட்ரோலா இருந்தா மட்டும் தான், தென் நாளைக்கு ஒரு சேலரி வாங்கினாலும், ஏதோ ஒரு சேலரி வாங்கி ஒரு ஆண்டர்பிரினரா, பிசினஸ் மேனா ஆனாலும், என்னால இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி எந்த இடத்துல ஓகே ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தப்ப ஏன் நீ அதெல்லாம் பண்ணலைல? இப்பயும் அத பண்ணக்கூடாது. அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். நான் சேஞ்ச் ஆயிடக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் வரும். இந்த சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னா என்னால நிறைய சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பெரும்பாலும் ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் தம் என்னோட சரௌண்டிங் எல்லாருமே சொல்றது என்னன்னா, நீ நிறைய நாள் ஒரே ட்ரெஸ் போட்டு வர. உன்ட்ட இவ்வளோ தான் ட்ரெஸ் இருக்கா? 2 ட்ரெஸ் தான் இருக்கா? ஐ மீன் ஒரு ஐ மீன் ஒரு எக்ஸாம் நினைக்கிறேன். செமஸ்டர் எக்ஸாம். அப்ப கூட எங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஐ மீன் கிரிட்டிசைஸ்ன்றத தாண்டி கிண்டல் பண்ணாங்க. என்னன்னா, "நீ ஒவ்வொரு நாளும் ஒரே ட்ரெஸ் போட்டு வர. நாங்க என்ன நினைக்கிறது?" அப்படின்ற மாரி. நான் ஓப்பனா சொல்ட்டேன். நான் வந்து என்ன ட்ரெஸ் போட்டா உனக்குன்ற மாரியே நான் ஒரு தெரியாம வார்த்தை விட்டேன். அதுலருந்து அந்த ஃப்ரெண்ட் என்ட்ட பேசுறது கூட இல்ல. பட் ஐ டோன்ட் எதுக்கு அப்படி விட்டேன்னு தெரியல. பட் அத அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஓகே லீவ் இட் அப்படின்னு. எனிவே நான் வந்து ஒரு மினிமல் லைஃப் ஸ்டைல பண்ணணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். மினிமல்னா ஒரு சிம்பிளான லைஃப் சிம்பிளா இருக்கணும். எந்த ஒரு பிராண்டுமே, எந்த ஒரு பெரிய ஒரு திங்ஸ கொண்டு வந்துடக்கூடாது என்னை சுத்தி அப்படின்றதுல கான்ஷியஸா இருப்பேன். எந்த ஒரு ஒரு ப்ராடக்ட் வாங்குனாலும் அது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? அது அவ்வளோ ஒர்த்தா, அவ்வளோ எனக்கு வேல்யூ தருதா? சர்வீஸ் தருதா? அப்படின்றத யோசிப்பேன். யோசிச்சு தான் இத வாங்குவேன். தேவையில்லாம காச கொண்டு போய் கரியாக்கக்கூடாது. அது என்னோட ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ தீஸ் ஆர் மை ஃபினான்ஷியல் ரூல்ஸ். இது வந்து நீங்க எல்லாமே ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. உங்களுக்கு புடிச்சா எடுத்துக்கோங்க. புடிக்கலனா லீவ் இட். அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஐ அம் யுவர் ராம்.